இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, மிக முக்கியமான ஒரு டாபிக். அது என்ன அப்படின்னா, மெத்தட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்லை அப்படின்னா மெத்தட் ஆஃப் ரெஃபரன்ஸ் இன் டேலி. இதில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதும் என்ன மீனிங்கில் வரும் அப்படின்னா, அதாவது இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்குறேன். அப்போ நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, எதுக்காக இந்த அமௌண்ட் கொடுக்குறீங்க, எதுக்கு எகென்ஸ்டாக இந்த அமௌண்ட் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா, நான் வந்து சார் நீங்கள் வந்து போன வாரம் எனக்கு ஒரு பொருள் கொடுத்துருந்தீங்க, அதுக்கான அமௌண்ட் அப்படின்னு ஒன்று ரெஃபர் பண்ணி சொல்கிறேன் இல்லையா, அதான் வந்து ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. புரிஞ்சுதுங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு டிரான்சாக்ஷனுடைய பேலன்ஸை நான் இப்போ வந்து கொடுக்குறேன். புரிஞ்சுதுங்களா? அப்போது ஒரு என்ட்ரி வந்து நம்ம போடும் பொழுது அந்த என்ட்ரிக்கு ஏற்கனவே போட்டு வச்சுருக்கிற என்ட்ரியினுடைய கண்டினியூவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போது முன்னே போட்ட ஒரு என்ட்ரியினுடைய தொடர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம், கம்ப்ளீஷன். இல்லாட்டி வந்து ஒரு 50,000 ஒருத்தர்கிட்ட வாங்கியிருக்கிறோம் அப்படின்னம்னா, இப்போ வந்து நான் ஒரு 10,000 கொடுக்குறேன். அப்போ எகென்ஸ்ட் ஆஃப் 50,000 ஐ கேன் பே நவ் 10,000 rupees அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. புரியுதுங்களா? இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதோட நோட்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நியூ ரெஃபரன்ஸ். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைம் நம்ம போடும் பொழுது வரக்கூடிய இதை வந்து நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எகென்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது ஏற்கனவே போட்டதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஆன் அட்வான்ஸ். அட்வான்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்க போகிறோம். புரிஞ்சுதுங்களா? அந்த மீனிங்கில் வரக்கூடியது அட்வான்ஸ். அடுத்தது ஆன் அக்கௌண்ட் அப்படின்னா கணக்கில் வச்சுக்கணும். நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னம்னா அதை வந்து ஆன் அக்கௌண்ட்டில் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற மீனிங்கில் வர்றது. இப்போ இதனுடைய நோட்ஸ் பாருங்கள். அதாவது நியூ ரெஃபரன்ஸ், இட் இஸ் யூஸ்டு ஃபார் கிரியேட்டிங் எனி டியூ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து டியூ அப்படின்னாலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பே பண்ணுறது. அப்போ இப்போ ஆரம்பித்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து வைக்கிறோம் அப்படிங்கிறது இதோட மீனிங். அடுத்தது எகென்ஸ்ட் ரெஃபரன்ஸ், இட் இஸ் யூஸ்டு ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் எகென்ஸ்ட் எனி எக்ஸிஸ்டிங் டியூஸ். செகண்ட் டைம்னு நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதோட டிரான்சாக்ஷன் கண்டினியூ ஆகுது, அதுதான் எகென்ஸ்ட் ரெஃபரன்ஸ். அடுத்தது அட்வான்ஸ். திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் பேமெண்ட் வித்தவுட் எனி ப்ரீவியஸ் டியூ அரைசன் டு தி பார்ட்டி. சரிங்களா? அட்வான்ஸு அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி வந்து எதுவும் நம்ம அவங்ககிட்ட பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அட்வான்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். அடுத்தது ஃபார் லம்சம் அமௌண்ட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறது, கணக்கில் வந்து நம்ம அதை கொண்டு வர்றோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இதனுடைய லேப் செஷன் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மெத்தட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம போட்டால் தான் நம்மளுக்கு வந்து சம்மரைசேஷனில் வந்து என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, பேயபிள் ரிசீவபிள் வந்து பார்க்க முடியும். மிக மிக முக்கியமான ஒரு ஆப்ஷன். பேயபிள் ரிசீவபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய சண்டே கிரெடிட்டாருக்கு இன்னும் வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது, இது வந்து பேயபிள். ரிசீவபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய சண்டே டெப்டார் நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ பேமெண்ட் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது பாக்கி. சரிங்களா? இது முக்கியம் தானே. இது எல்லாமே வந்து இந்த ரெஃபரன்ஸ் நம்ம ஆக்டிவேட் பண்ணி என்ட்ரி போட்டால் மட்டும்தான் நம்ம அதை வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மெத்தட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்னுடைய லேப் செஷன் வந்து பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறோம், அதுக்கு வந்து நம்ம ரெஃபரன்ஸ் செட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து அவர் திரும்ப அந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி கொடுப்பார், அதை நம்ம ரிசீவ் பண்ணுறோம்.
இப்போ நம்ம போய் பேயபிள்ஸில் வந்து ரிசீவபிள்ஸில் வந்து எவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கலாம், வாங்கிட்டு நம்ம அதில் பார்ட் அமௌண்ட்டை வந்து திருப்பி கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து பேயபிள்ஸில் வந்து எவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சன்ரே டெப்டார் சன்ரே கிரெடிட்டார் 2 லெட்ஜர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகே, இவர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சன்ரே டெப்டார். இந்த இடத்துல மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில்லுன்னு இருக்குது இல்லைங்களா, இது கண்டிப்பாக எஸ் கொடுத்துருக்கணும். இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிற சாப்டர். கிரெடிட் பீரியட் வந்து நம்ம கொடுக்கலாம், இல்லை அது வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகுது அப்படின்னா கிரெடிட் பீரியட் வந்து நம்ம போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா அதை எம்டியாக விட்டுறலாம். அவரோட அட்ரஸ்ஸு, கண்ட்ரி, ஸ்டேட்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துக்கலாம். பேன், ஐடி நம்பர் எல்லாம் கொடுத்துக்குங்க. ஓகே, இப்போ வந்து கண்ணன் ஒரு டெப்டர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ராமன். இவர் வந்து நம்மளுக்கு வந்து பணம் கொடுக்குறாரு, சன்ரே கிரெடிட்டார். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா பேமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு கொடுக்கலாம். அக்கௌண்டிங் வவுச்சரில் போய் பேமெண்ட் நம்ம கொடுக்குறோம். பை கேஷாக வந்து நம்ம கொடுக்குறோம். யாருக்கு வந்து கொடுக்குறோம்? கண்ணனுக்கு. கரண்ட் பேலன்ஸ் வந்து 0ன்னு இருக்குது பாருங்கள். எதுவுமே நம்ம இது வரைக்கும் அவர்கிட்ட டிரான்சாக்ஷன் பண்ணவே இல்லை. இப்போ வந்து ஒரு 50,000 ருபீஸ் வந்து நம்ம அவருக்கு கொடுக்குறோம். கொடுத்த உடனே இந்த மாதிரி வரும். இதான் 4 வகையான அட்ஜஸ்ட்மெண்ட். இதில் நம்ம ஃபஸ்ட்டாக என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னம்னா நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ரெஃபரன்ஸுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸ், அதுக்கப்புறம் வந்து மந்த்து, இயர், இப்படி வந்து நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். அந்த இன்வாய்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து யாருக்கு வந்து இதை கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது வந்து ரிமைன் ஆகிற மாதிரி நம்ம இதை கொடுத்து வச்சுக்கணும். ஓகே, இப்போ பார்த்துட்டிங்கன்னா கண்ணனுக்கு வந்து நம்ம அமௌண்ட் கொடுத்தாச்சு. இப்போது கண்ணன் வந்து கொஞ்ச நாள் கழித்து திரும்ப வந்து நம்மளுக்கு ரீபே வந்து பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சம்மரி வந்து நம்ம போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம போகிறோம். போயிட்டு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா அக்கௌண்டிங் ரிப்போர்ட், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பில்ஸ் பேயபிள்னு ஒன்று இருக்குது, பில்ஸ் ரிசீவபிள்னு ஒன்று இருக்குது. இந்த ரிசீவபிள் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுக்கு வர வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்களா கண்ணன் அக்கௌண்ட், இதில் வந்து 50,000 ருபீஸ் வந்து இங்கே இருக்குது பாருங்க. 50,000 ருபீஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் வச்சு பார்த்தோம்னா இதுதான் கரெக்ட். இதுதான் வந்து நம்ம இப்போ கொடுத்தது ரெஃபரன்ஸில் தெரியுது பாருங்க. KAN அக்டோபர் 20ன்னு போட்டோம் இல்லையா, அப்போ வந்து 50,000 ருபீஸ் வந்து அப்படியே பெண்டிங் இருக்குது. இப்போது இவர்கிட்ட இருந்து சம் அமௌண்ட்டை வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம், பார்ட் அமௌண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரெசிப்டில் தான் நம்ம அதை வாங்குவோம். இப்போ ரெசிப்ட் போயிட்டோம். கொடுத்துட்டு கண்ணன் எவ்வளோ வாங்குகிறோம், ஒரு 20,000 வந்து அவர் இப்போ நம்மளுக்கு கொடுக்குறாரு. உடனே இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா. இந்த டைமில் வந்து நம்ம என்ன போடணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எகென்ஸ்ட் ரெஃபரன்ஸ் போட வேண்டும். புரியுதுங்களா? அப்போ எகென்ஸ்ட் ரெஃபரன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ்
புரியுதுங்களா? அதுதான் இது கேஏஎன் ஓசிடி 20 அப்படின்னு வருது பார்த்தீங்களா? இதான் வந்து அந்த ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு டிரான்சாக்ஷனுக்கு கண்டினியூவேஷனாக இது வந்து நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது இது. அப்போ அந்த 50,000 அகென்ஸ்ட் நவ் we can pay 20,000. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இது போட்டாச்சுங்களா? இப்போ மறுபடியும் வந்து நம்ம சம்மரைசேஷன் போய் பார்க்கலாம். இப்போ வந்து பில்ஸ் ரிசீவபிள் இங்கே பார்த்தீங்களா? கண்ணனில் வந்து பெண்டிங் அமௌண்ட் வந்து 30,000 காட்டுது பாருங்க. இதை மறுபடியும் என்டர் ப்ரெஸ் பண்ணோம்னா நீட்டாக கீழே வந்து டிஸ்பிளே ஆகிரும். அதாவது நம்ம வந்து எந்த தேதியில் வந்து கொடுத்தோம், அடுத்தது அவங்க வந்து திரும்ப வந்து எந்த தேதியில் வந்து என்ன அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே வந்து உங்களுக்கு பிரேக்கப் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக கீழே வந்துவிடும். இதான் வந்து மெத்தட் ஆஃப் ரெஃபரன்ஸினுடைய ஒரு அட்வான்டேஜ். புரிஞ்சுதுங்களா? இப்போ இதே மாதிரி நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னா, சண்டே டெப்டாருக்கு வந்து அமௌண்ட் வந்து இப்போ நம்ம கொடுத்து வாங்கணும். அதே மாதிரி சண்டே கிரெடிட்டார்கிட்டேருந்து அமௌண்ட்டு வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிவிட்டு அதை வந்து பே பண்ணி பாருங்கள். ஏன்னா இது அப்படியே மாறி வரும். ஃபஸ்ட்டு வந்து ரெசிப்ட் வரும், ரெண்டாவது பேமெண்ட் வரும். புரிஞ்சுதுங்களா? இதை வந்து மெத்தட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது.